20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களால் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்கார் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரை என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல்லு என்றான். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் குறிப்பாக புனித மகதலேனா மரியாளின் திருநாளாக திருச்சபையின் வரலாற்றிலே ஆசரிக்கப்படுகிறது. மரியாளை குறித்து திருமறை அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே மட்டும் 5 மரியாள்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மகதலேனா மரியாளை குறித்து இந்த நாளிலே நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, மகதலேனா மரியாள் ஆண்டவரை அவருடைய சரீரத்தை பார்க்கும்படியாக செல்வதில் முக்கியத்துவமாக காணப்பட்டார். அங்கு யோவான் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். அதிகாலை இருட்டோடு எழுந்து மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு சென்றாள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரை சரீரத்தை பார்க்கும்படியாக சென்றாள். அந்த நிமித்தமாக அவருக்கு கிடைத்த பரிசு என்ன என்று பார்க்கும் பொழுது, திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இதோ ஆண்டவரை அறிந்து கொண்டாள், ஆண்டவரை தேடினபடினாலே கண்டு கொண்டாள். அது முதலாவது உயிர்த்தெழுதலை தரிசித்தவர், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்தவள் இந்த மகதலேனா மரியாள். ஆகவேதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று அவிதமாக சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை தேடினபடினாலே கண்டுகொண்டாள். இந்த மகதலேனா மரியாள் அதிகாலை தேடினபடினாலே ஆண்டவரை கண்டுகொண்டாள். இந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இந்த உலகத்திலே அதிகாலையிலே கர்த்தரை தேடுவதுதான். சங்கீதக்காரன் இதை தன்னுடைய அனுபவத்திலே அவர் குறிப்பிடுவார். அநேக இடத்திலே சொல்கிற காரியம், நான் அதிகாலையிலே ஆயத்தமாகி காத்திருப்பேன், உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பேன் என்பதை குறிப்பிடுகிறார். அங்கு ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த உலகத்தின் மனிதர்களை சந்திப்பதற்கு முன்பதாக நான் ஜெபத்தின் வழியாக என் ஆண்டவரை சந்தித்து விடுவேன் என்று சொல்வார். ஆகவே அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற அனுபவம் இந்த திருநாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது, அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை தேடினார்கள், ஆண்டவரை துதித்து பாடினார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், திருச்சபைக்காக குடும்பங்களுக்காக ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது.
ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் காணப்பட வேண்டிய ஒன்று ஆண்டவரோடு ஐக்கியப்படுவது, அவருடைய முகத்தை தரிசிப்பது, அவரை காண வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு அவசியம். வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆண்டவர் தான் நமக்கு தீர்வாக அமைந்திருக்க முடியும். நம்மை உருவாக்கின ஆண்டவருக்கு நம்மிடத்தில் வருகிற பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். காரில் ஒரு ரிப்பேர் இருந்தால் அதை மெக்கானிக்கிட்ட கொண்டு போகிறோம். ஆகவே அதை சரிப்படுத்துகிறது அவர் தான். இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்கிறது யார் என்றால் அவர் தான். ஒரு கம்ப்யூட்டர் ரிப்பேர் என்றால் அந்த கம்ப்யூட்டரை குறித்து அறிந்தவர், அதை குறித்து படித்தவர், சர்வீஸ் செய்யக்கூடிய மனிதர். இல்லாவிட்டால் அதையும் தாண்டி அதை உருவாக்கிறவர், அவருக்கு எல்லாம் தெரியும் எதிலே பிரச்சனை என்று. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது தான். ஆகவே அதிகாலையிலே அவருடைய முகத்தை தேடுகிற அனுபவம் இந்த மரியாளுக்கு இருந்தபடியினாலே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடாத பாக்கியம், ஒருவேளை 12 அப்போஸ்தலருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம் இந்த மகதலேனா மரியாளுக்கு கிடைத்து விட்டது. அவள்தான் முதலாக இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்தாள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆக தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்பதுதான். கர்த்தர் சபிமாய் இருக்கும் பொழுது, அவர் எப்படியாய் தேடும் பொழுது அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆக தேடும் பொழுது நாம் கண்டுகொள்கிறோம் ஆண்டவர் நமக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வை கட்டளையிடுகிறவர். அந்த கண்ணீர் துடைக்கப்பட்டது, மரியாளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. அழுது கொண்டிருந்தார், ஆனால் கண்ணீர் துடைக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த மரியாள் இந்த ஒரு அனுபவம் கிடைப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தொடர்ச்சியாகவே கர்த்தரை பின்பற்றினார். ஆண்டவரை பின்பற்றுகிற அனுபவம். கொஞ்ச நாள் கர்த்தரை தேடினேன், கொஞ்ச நாள் கர்த்தரை விட்டு விட்டேன் என்றல்ல, தொடர்ச்சியாக கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் இந்த மரியாளுக்கு இருந்தது. ஏன் தேடினாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கே திருமறை சொல்லுகிற லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்திருந்தார். 8ஆம் அதிகாரம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளை நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதினால் எண்ணப்பட்ட மரியாளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவரை பின்பற்றினபடியினாலே அவளுடைய வாழ்க்கையிலே 7 பிசாசுகள் நீங்கின ஒரு மரியாள். ஆக 7 பிசாசுகள் எவ்வளவு பாடுபடுத்திருக்கோம், ஒரு பிசாசை தாங்க முடியாது. ஆனால் 7 பிசாசுகள் எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனாலும் அந்த நிலையிலிருந்து அவர் விடுதலை பெற்ற பொழுது அந்த மகதலேனா மரியாள் கர்த்தரை பின்பற்றுவதை விட்டுவிடவில்லை, கடைசி வரைக்கும் இருந்தார். சிலுவையில் அடிக்கப்படும் பொழுதும் இருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக ஆண்டவரை பின்பற்றின ஒரு மரியாள். இன்னைக்கு ஆண்டவர் அநேக அற்புதங்களை நமக்கு செய்திருப்பார், அநேக நன்மைகளை செய்திருப்பார். ஆனால் துன்பத்தின் நடுவிலே கர்த்தரை தேடுவோம், ஆனால் நன்மைகளை பெற்றுக்கொண்ட பின்பு கர்த்தரை மறந்து விடுவோம், அதிலே குறைபட்டு விடுவோம். ஆனால் இந்த மரியாள் ஆண்டவரை பின்பற்றுவதிலே உறுதியாக இருந்தாள் என்பதை பார்க்கிறோம். உறுதியாக இருந்தார். ஆகவே எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை மத்தியிலும் மகதலேனா மரியாள் கர்த்தரை பின்பற்றுவதிலே அவருக்கு இன்னும் சொல்ல வேண்டுமானால் நன்றியுள்ளவளாக இருந்தார். நன்றியுள்ளவள் என்று சொல்லலாம். ஆகவே அவரை பின்பற்றினர் மட்டுமல்ல, நன்றியுள்ளவள். ஆகவே தன் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மையில் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஒரு மகளாக வாழ்ந்து விட்டார் என்பதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இந்த மரியாள் எப்படிப்பட்ட மரியாள் என்றால், திருமறை சொல்லுகிறது யோவான் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மகதலேனா மரியாள் போய் தாம் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். ஆண்டவர் செய்த காரியம், அவர் சொன்ன காரியம், தரிசித்த காரியம், அதை தன்னோடு வைத்துக் கொள்ளவில்லை. அந்த துன்பமானது இன்பமாக மாறின அனுபவத்தை தன்னோடு வைத்துக் கொள்ளாதபடி அவள் என்ன சொன்னவைகள் சீஷருக்கு அங்கு அறிவித்தார். ஆகவே ஆண்டவரை அறிவிப்பதில் மகிழ்ச்சியோடு இருந்தார். ஆகவே கர்த்தருக்காக ஊழியம் செய்தாள் என்று சொல்லலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு சேர்த்தார். ஆகவே சீஷருக்கு போய் அறிவிக்கிற அளவிற்கு இந்த மகதலேனா மரியாள் செயல்பட்டாள் என்பதை பார்க்கிறோம். யாரெல்லாம் கர்த்தரை தரிசித்தார்களோ, தரிசித்தவர்கள் அமைதியாக இருந்ததில்லை. அவர்கள் ஓடினார்கள்,
நற்செய்தியை அறிவிக்கும்படியாக ஓடினார்கள். இந்த மகதல மரியாள் சீஷருக்கு அறிவிக்கும்படியாக ஓடினாள். எம்மாவு சீஷர்கள் ஆண்டவரை கண்டவுடனே எருசலேமுக்கு ஓடினார்கள். மற்ற சீஷர்களுக்கு சொல்லும்படியாக அங்கு ஓடினார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் மறைத்து கொள்ள வேண்டாம், நமக்குள் இருத்தி கொள்ள வேண்டாம். இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே இந்த மகதலேனா மரியாள் தன் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் பிறருக்கு சொல்வது நிமித்தமாக கர்த்தரை விசுவாசிக்கிற அளவிற்கு செயல்பட்டார். அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்திலே இந்த மகதலேனா மரியாள் திருநாளிலே நாமும் சில காரியங்களை தீர்மானங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள்: ஒன்று, நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு அதிகாலையிலே கர்த்தரை தேடுவது, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுவது. அது மட்டுமல்ல, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விடாதபடி அவருக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்வது அவசியம். அவரை தொடர்ச்சியாக பின்பற்றுவது அவசியம். அது மட்டுமல்ல, இந்த மகதலேனா மரியாள் கர்த்தரை கண்ட அந்த இன்பம், அந்த மகிழ்ச்சி, என்னுடைய துன்பமெல்லாம் பறந்து போயிற்று என்ற நிலையை அவள் அறிந்து கொண்ட பொழுது அமைதியாக இருக்கவில்லை, அடக்கி கொள்ளவில்லை, அறிவிக்கும்படியாக ஓடுகிறாள். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் இந்த மகதலேனா மரியாளை போல ஆண்டவருக்காக வாழ்ந்திருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆமென்.